சினிமா துறையில பல ஐகானிக் பேர் இருக்காங்க. காதலித்து திருமணம் பண்ணி, பல வருடங்களாக நெறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் கப்புலா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் நம்ப ராம்கி சாரும், நிரோஷா மேடமும். நிரோஷா அவர்கள் சமீபத்தில வந்து ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராம்கிய வந்து காதலிக்க ஆரம்பிச்ச உடனேவே அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுறத வந்து விட்டுட்டாங்களாம். ராம்கி வந்து நான்வெஜ் சாப்பிடுறதில்ல அப்படின்றதால, நிரோஷா அவர்களுமே வந்து நான்வெஜ் சாப்பிடுறத விட்டுட்டாங்களாம். கிட்டத்தட்ட 14 வருடங்களாக நான்வெஜ்ஜையே வந்து சாப்பிடுறத ஃபுல்லா நிறுத்தின நிரோஷா மேம், அதுக்கப்புறம் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸால ரொம்பவே வந்து பிளட் கம்மியா இருக்கு, சத்து கம்மியா இருக்கு அப்படின்றதால, டாக்டர்ஸோடைய அட்வைஸின் பேர்ல நான்வெஜ்ஜ வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ராம்கி சாரே வந்துட்டு, "இல்ல பரவால்ல, உன் உடம்புக்காக தானே நீ சாப்பிடு" அப்படின்ற மாரி வந்து அவருமே வந்து சொல்லியிருக்காராம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெறையாவே சமைச்சு சாப்பிட சாப்பிட தெரியாத்தனமா உன்ன நான்வெஜ் சாப்பிட வச்சுட்டேனோ! அப்படின்னு கூட வந்து ராம்கி சார் ஃபன்னாலாம் வந்து சொல்லியிருப்பாராம். பட் ஆனா வெளியில ஹோட்டலுக்குலாம் இட்டுட்டு போக்குள்ள, அந்த மெனு கார்ட்ல வந்துட்டு வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து இருக்கக்குள்ள, "இதோ பாரு இதெல்லாம் புதுசா இருக்கு பாரு, இதெல்லாம் ட்ரை பண்ணு, இதெல்லாம் ட்ரை பண்ணுன்னு" சொல்லிட்டு, அவரு தான் வந்து எனக்கு சாப்பிடுன்னு சொல்லி நெறைய ஆர்டர் பண்ணியும் குடுத்துருக்காரு நான்வெஜ்ஜ. ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு இது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் காதலித்த காலத்திலிருந்து திருமணம் ஆகுனதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்த ஒரு இதுன்னா பெரிய விஷயமா தான் இருக்கு. பிகாஸ் நல்லா சாப்பிட்டு பழகுனவங்க, அவங்களுடைய லவ்வுக்காக திடீர்னு கட் பண்ணது அப்படின்றது நிஜமாலுமே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.